ஏஐ வந்துட்டு ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ரீசெண்டாக இந்த ராஷ்மிகா வீடியோ வந்துச்சு பார்த்தீங்களா? அதை எப்படி பார்க்காம இருப்பீங்க? அந்த வீடியோ பார்க்கும்போது அது ராஷ்மிகா அப்படிங்கிறதுனால அது ஃபேக்கான வீடியோன்னு ஏதோ ஒன்று நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு. பட் ஒரு வேளை அது ராஷ்மிகாவா இல்லாமல் நம்மளுக்கு தெரியாத ஒரு பொண்ணாக இருந்துருந்துச்சுன்னா நம்ம அதை உண்மைன்னு தானே நினச்சிருப்போம். இன்ஸ்டாகிராம் சும்மா பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு இந்த வீடியோ வந்துச்சு. இந்த வீடியோ பார்க்கும்போது பக்கா ஒரிஜினல் மாதிரி இருக்குது. பட் இருந்தாலும் இந்த சாரி இந்த லொக்கேஷன்லாம் எங்கேயோ பார்த்த மாதிரி ஒரு ஞாபகம். காஷ்மீரா பரதேசியோட வீடியோ. இந்த பரதேசி கூட போயிருக்கியே ரெண்டுக்கும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எது உண்மையினே கண்டுபிடிக்க முடியாது. சரின்னு இந்த பொண்ணு அக்கௌண்ட்டுக்குள்ள போய் பார்த்தா இந்த பொண்ணோட அக்கௌண்ட் ஃபுல்லாக இப்படித்தான் இருக்குது. வேற ஏதாச்சும் ஒரு ரீல்ஸ் கிரியேட்டர், வேற ஏதாச்சும் ஒரு ஹீரோயினோட இதில் வந்துட்டு இவங்க மூஞ்சி வச்ச மாதிரி போட்டுருக்குது. நம்ம ஆளுகளை இது தெரியாமல் வாவ் பியூட்டிஃபுல் சூப்பர் நல்லா கமெண்ட் பண்ணிட்டு இருக்கானுங்க. நிஜமாலுமே நினைக்கும் போதே பயமா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு இந்த ஏஐ வச்சுட்டு என்னென்ன பண்ணுவானுங்கன்னே தெரியாது. எழுதி வச்சுக்கோங்க, அடுத்த 10 வருஷத்தில் எது உண்மை எது பொய்ன்னு தெரியாமல் போக போகுது. ஐ மீன் இது மோசமெல்லாம் கிடையாது, டெக்னாலஜி டெவலப்மெண்ட் தான். பட் இருந்தாலும் இதை கரெக்டாக யூஸ் பண்ணாங்கன்னா நிறைய தப்பு பண்ண முடியும். இப்போ நரேந்திர மோடி வந்துட்டு பாகிஸ்தானுக்காக ஏதாச்சும் பேசுகிற மாதிரி வீடியோ வந்துச்சுன்னு வைங்களேன், அங்கே இருக்கிற முக்கால்வாசி பேருக்கு அது உண்மையாக பொய்யானே தெரியாது. ஸோ இதனால் நிறையா தப்பு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் அதே மாதிரி நிறையா தப்புகள் மறைக்கப்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏதாச்சும் தப்பு பண்ணி மாட்டிட்டு அது நான் இல்லைங்க ஏஐ வச்சுட்டு மார்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக தப்பிச்சிடலாம். நான் எதுவும் சொல்ல, என் வாய் யாரும் ஹேக் பண்ணிட்டாங்க.